நத்தம் காவண்ணா கடை மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பட்டை, 4 லவங்கம், ஒரு பீஸ் கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வர தனியாக போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு நல்லா வெடிக்க விட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ கனமான கடாயை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லெண்ணெயிலையும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வேக வச்ச சூப்பு தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த மசாலா வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் போட்டுலாம். நீங்கள் வேக வைக்காமலும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இந்த இதிலே வேக வைக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இந்த மட்டன் சுருண்டு வரணும். கொஞ்சமாக வரமிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு இது பண்ணி வதக்கிடுங்க. அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம காவண்ணா கடை பரோட்டாவோடு சேர்த்து கொடுக்குற மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா கூட சால்னா ஊற்றி பரோட்டா ஊற வச்சு இந்த மட்டன் சுக்காவை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.